சிறப்பும் கொண்ட அனுமந்தராயன் கோட்டை மண்ணிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஊரிலிருந்து ஒரு தலைமைச் செயலாளர் பணியாற்றி இருக்கிறார். மதிப்பிற்குரிய ஈபி ராயப்பா அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலம் முடிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற போது காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடைந்த முரண்பாடின் காரணமாக தலைமைச் செயலாளராக இருந்த ஈபி ராயப்பா அவர்கள் துரோகி கருணாநிதியால் பழிவாங்கப்பட்டார். அதே போல இந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா சந்தானம் அவர்கள் தன்னுடைய பணிக்காலத்திலே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோதுதான் இந்த செங்குளத்திற்கு தண்ணீர் வேண்டும், அதற்கான வாய்க்காலை வெட்டி கொண்டு வர வேண்டும் என்று கதையான்குளத்திலிருந்து வாய்க்கால் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை இங்கே கொண்டு வர வேண்டும், அந்த வடிகாலாக குளம் நிறைந்து வடிகாலாக மறுகால் போகிற தண்ணீரை திருப்பி இந்த பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுத்து பொதுப்பணித்துறை இடத்திலே கொடுத்த பொழுது அவர்கள் அதற்கு இடம் வாங்க நம்ம இடத்துல பணம் இல்லை, எங்களால் முடியாது என்று சொன்ன பொழுது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக என்னுடைய ஊராட்சி மன்றத்திலிருந்து நான் நிதி கொடுத்து என்னுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய இடமாக அந்த வாய்க்காலை நான் வெட்டி கொண்டு வருகிறேன் என்று மதிப்பிற்குரிய ஐயா சந்தானம் அவர்கள் புகழ்மிக்க மனிதர் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறார். அதே போல எங்களுடைய அம்மா தமிழரசி அவர்கள் தனக்கு கிடைத்த இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கு கிடைத்த அந்த அரசியல் எளிய அரசியல் அதிகாரத்தை வைத்து இந்த பகுதியில் வாழுகிற மக்கள் அனைவருக்கும் தன்னால் என்ன செய்ய முடியுமோ மிக சரியாக எளிமையாக செய்து முடித்த மதிப்பிற்குரிய அம்மா தமிழரசி இவர்களை போன்ற மூத்தவர்கள் மூத்த அரசியல் குடிகள் இந்த நிலத்தில் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அதே வரலாற்றின் பின்னணியில் 2010 முதல் 2019 வரை இந்த நிலம் பாலைவனமாக மாறி போன போது சுடுகாடாக மாறி நின்ற பொழுது குடவனாறு சுரண்டப்பட்டு நீரின்றி வறண்டு நின்ற பொழுது இந்த நிலத்தில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் மக்கள் போராடி கொண்டிருந்த பொழுது நாங்கள் எல்லாம் தெரு தெருவாக அடைந்து வேளாண் குடிகளை சந்தித்து நேரில் சந்தித்து இங்கு இந்த ஆற்றில் எப்படி தண்ணி வந்தது, இந்த புறத்துக்கு எப்படி தண்ணி வந்தது, இதனுடைய நீர்வழித்தடம் எங்கே இருந்து என்று நாங்கள் களப்பணி செய்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் 2020ஆம் ஆண்டு ஒரு நாள் திடீரென்று காலை 10 மணிக்கு இந்த ஆலயத்தின் மணி ஒலித்தது. ஒழிக்க செய்தவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், என் அன்பு சகோதரர்கள் இனிகோ அவர்களும் என் அன்பு சகோதரன் எட்வின் அவர்களும் தான். இந்த ஆலய மணியை ஒழித்து ஒட்டுமொத்தமாக ஊர் மக்களையும் திரட்டி நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்குகிறோம் என்று இதே இடத்தில் தொடங்கினார்கள். ஆலய வளாகத்தில் தொடங்கிய அந்த போராட்டம் இங்கு வந்து கூடியது. சாதாரணமாக கடந்து போக வேண்டும் என்று நினைத்தார்கள் அரசியல்வாதிகள். அப்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசி கலைத்து விடலாம் என்று நினைத்தார். அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மக்களின் உணர்வுகளை மழுங்கெடுத்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்திலிருந்து ஒரு அளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று அந்த போராட்டத்தை வழிநடத்தி சென்ற இந்த மண்ணின் மைந்தர்கள் இளைஞர் பெருமக்கள் இளைஞர்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமக்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் விளைவுதான் என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாடு அரசு அப்போது இருந்த அதிமுகவுடைய அரசு அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் இந்த புறநாடு குறித்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வல்லுநர் குழுவை அமைத்தார்கள். ஒரு வார காலம் அந்த போராட்டம் நடந்தது. போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த போராட்டத்தை நாங்கள் நீட்டித்திருந்தால் மக்களை துன்புறுத்தி காவல்துறை வைத்து அச்சுறுத்தி அந்த போராட்டத்தை கலைத்திருப்பார்கள். ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் மிக நாசுக்காக அந்த போராட்டத்தை நிறைவு செய்ய வைத்தோம். அப்படி நிறைவு செய்ய வைத்த பொழுது இந்த இடத்திலே என் தாயின் வயதை ஒத்த ஒரு தாய் என் கையை பிடித்துக் கொண்டு கண்ணீர் வடிக்க வச்சு என் காலை தொட்டு வணங்கி எப்படியாவது நீ இந்த ஆற்றை மீட்டுவிடு என்று சொன்னால் அந்த தாய் என்னை மறந்திருக்கலாம். ஆனால் அந்த தாய் வடித்த கண்ணீர் இன்னும் என் மனதிலே வடிந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம் 2020 போராட்டம் 2021 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி இந்த புறநாடு பிரச்சனை மறந்து விட்டது என்று நீங்க நினைக்கலாம். என் அன்பு சொந்தங்களே, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற எல்லா மேடைகளிலும்
திண்டுக்கல் நகரிலும் சரி, வேடசந்தூர் பகுதியிலும் சரி, எல்லா கிராமங்களிலும் குடநாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒற்றை மகன் இந்த நேரத்தில் உண்டென்றால் உங்கள் மகன் நான் தான். எங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி வேலைப்பட்டு பேசுகிறோமோ இந்த குடநாடின் தேவை குறித்து, இந்த குடநாடினுடைய அவசியம் குறித்து, இது ஏன் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு முக்கியமான அடையாளம் கொடுத்து பேசிய ஒரே மகன் உங்கள் மகன் நான் தான். 2024ஆம் ஆண்டு இதே மயிலாப்பூரிலே நாம் தமிழர் கட்சி தருமணி கூட்டம் போட்டு இதை கேள்வி நாங்கள் முன்வைத்தோம். நான் வந்த உடனேயே இந்த அணையை சீர்திருத்தி குடநாடு தண்ணீரை கொண்டு வந்தேன் என்று சொன்னாலே உங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்ட ஒற்றை கேள்விக்காக உங்கள் மகன் 15 நாள் சிறைப்படுத்தப்பட்டேன். இதே அதிகார வர்க்கத்தால் இன்றும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தோம். 2014ஆம் ஆண்டு நானும் எங்கள் அண்ணன் மரிய உலசனம் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒன்றை செய்வேன், நான் வீழ்வேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் குடநாடு என்பது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பெரும் அடையாளம், எல்லா அரசியல் கட்சிகளையும் பேச வைப்பேன் என்று சொன்னேன். சூழலிட்டேன், செய்தேன். இன்னும் விட்டுலாம் போக மாட்டேன். அது மிகப்பெரிய ஆய்வு. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் வாடி விழுந்துச்சுன்னா கிணத்துக்குள்ள விழுந்தேன், ஆனா உள்ள போய் பார்த்தாதான் எங்க பரம்பரையே கிடக்குதுங்க மாதிரி. அப்படிதான் இந்த படங்கள். எப்படி இதை சகித்துக் கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே? உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த குடநாடு பிரச்சனை குறித்து தெருவாக அடைந்து, உங்களுக்கு தெரியுமா, இங்கே அந்த போராட்டம் நடப்பதற்கு முன்பு 50 விவசாய குழுக்கள் தனித்தனியாக குழுக்களாக பதிவு செய்து, சங்கங்களாக பதிவு செய்து போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 50 குழுக்களையும் விலை கொடுத்து வாங்கிய பெருமகன் ஐயா ஐபெரியசாமி. போராட விடாமல் தடுத்த பெருமகன் ஐயா ஐபெரியசாமி. இந்த பகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நமது சொந்தங்கள், நமது உறவுகள், நமது உடன்பிறந்தவர்கள், நமது மாமன் வைத்தவர்கள் எல்லோரும் போய் மக்கள் கொதிநிலையில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய பஞ்சத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இதை நீக்க வேண்டும் என்று அவரிடத்தில் பேசிய பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இன்னும் அந்த காணொலி பதிவை உங்கள் மகன் நான் வைத்திருக்கிறேன். என்ன சொன்னார் தெரியுமா? குடநாடு குறித்து எவனாவது பேசுகிறேன் என்று இங்கே வந்தால் எவனும் என்னை பார்க்க வராதே, கட்சியை விட்டு ஓடிப்போ என்று சொன்னார். ஐபெரியசாமி சொன்னார். இன்னும் மானங்கிட்டு போய் திமுக கொடி உச்சி கலையில மானங்கிட்டு போய் சொன்னார். அதையும் கடந்து மக்கள் எல்லாரும் மனு கொடுக்க போறாங்க. வாங்க நம்மளும் போலாம், நீங்க கூட வாங்க என்று என்னுடைய உறவுகள் விவசாய பெருங்குடிகள் என்னை கூப்பிட்ட பொழுது நான் சொன்னேன், நான் வரல, எனக்கு சரி வராது என்று சொன்னேன். இல்லை நீங்க வாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக நம்ம சந்திக்க போறோம், நீங்க வாங்க என்று சொன்ன பொழுது அன்றுதான் முதலில் அவருடைய வீட்டில் அவருடைய அலுவலகத்தில் சந்திக்க சென்றோம். நான் பின்னே நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய மூத்தவர்கள், என்னுடைய பெற்றவர்கள், எங்களை பெற்றவர்கள், வேளாண் குடிமக்கள், பெண்கள் எல்லோரும் சென்று மனுவை கையில் கொடுக்கிறார்கள். இந்த குடநாடை மீட்டு தண்ணீரை நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களால் சாத்தியப்படும் என்று பேசிக்கொண்டு மனுவை கையில் கொடுக்கிறார்கள். என்ன செய்தார் தெரியுமா? இந்த அதிகாரிகள் இப்படி பண்ணுகிறார்கள், அப்படி பண்ணுகிறார்கள் என்று வெறும் கெட்ட வார்த்தை. என்னைய சொல்றாங்க எல்லாரும், ஒரு பெரிய மனுஷனுக்கு அசிங்கமா பேசாதுன்னு. அவர் பேசுற வார்த்தையெல்லாம் கேட்டு வச்சு காதுல ரத்தம் வந்துடும். அவளுக்கு கொடூரமான வார்த்தை, கெட்ட வார்த்தையா பேசுறாரு. போன காதல் எடுத்து வச்சு பேசிட்டே இருக்கு. அவர் போன காதலை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கும் போதே அந்த போனுக்கு வெளியிருந்து ஒரு போன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறும் போன், எவனுக்குமே போன் பண்ணாம ஒரு போனை எடுத்து வச்சுக்கிட்டு காதல கண்ட வார்த்தையில பேசி, கெட்ட வார்த்தையில பேசி யாரை இழிவுபடுத்தினாரு? என் பெற்றோர்களுடைய அறியாமை, என் பெற்றோர்கள் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், இப்போதைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஐயா ஐபெரியசாமி மீது வைத்துள்ள என் பெற்றோர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை கேவலமாக பேசிய பெருமகன் மதிப்புக்குரிய ஐயா ஐபெரியசாமி. அன்னைக்கு இந்த மகன் முடிவெடுத்தா, டேய் இந்த ஆள் இந்த அதிகாரத்தை விட்டு பெறட்டாம நான் ஓட மாட்டேன் என்று நினைத்தேன். இன்று வரை களத்தில் உறுதியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சலிச்சுட்டு போவேன்? அதே போல ஒரு பொது வெளியில் ஒரு வழக்காடு மன்றம், ஒரு விவாத மன்றம் உங்கள் மகன் நான் தான் சொல்லுகிறேன். குடநாடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தலைமையேற்று நடத்திய நாம் தமிழர் கட்சிதான். அந்த குடநாடு போராட்டத்தில் முன்னின்று போராட இளைஞர்கள் மீது வழக்கு விடாமல் தடுத்து நின்று ஏவன் குற்றவாளியாக பொறுப்பேற்றவன் உங்கள் மகன் நான் தான். அந்த விவாத மன்றத்திலே குடநாடு பிரச்சனை முன்வைத்து பேசியவனும் நான் தான்.
நான் தான் பேசினேன். அந்த விவாத மன்றத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய மகன் ஐ பி செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த பதவி காலத்திலே ஒரு பொய் சொல்லுகிறார். அன்பு சொந்தங்களே, 6/3/2026 அன்று அரசாணை வெளியிட்டுவிட்டது, புறநாடு வல்லுநர் குழு அறிக்கை வெளியிடப்பட்டது என்று ஐ பி செந்தில்குமார் பொய் சொல்லுகிறார் என்றால், என் அறிவார்ந்த பெற்றோர்கள், என் வயது மூத்தவர்கள், என் அன்பு சொந்தங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், இந்த திமுக கூட்டம், ஐ பெரியசாமி வரையறா அவர்கள் குடும்பம் இந்த மக்களை எவ்வளவு இழிவாக நினைக்கிறார்கள் என்று என் அறிவில் சிறந்த பெற்றோர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது எல்லாத்தையும் கடந்துட்டு நாங்க சகிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னா, சோத்துல உப்பு போட்டு எங்களுக்கு சோறு போட்டிருக்க நீ எப்படி சகிச்சுட்டு போக முடியும்? எப்படி சகிச்சுட்டு போக முடியும்? எவ்வளவு வழிதாங்கி இருக்கிறோம் என்று பாருங்கள் அன்பு மக்களே, எவ்வளவு வழிதாங்கி இருக்கிறோம் என்று பாருங்கள். இவ்வளவு அறிவியல் காலம், தொழில்நுட்ப காலம் வளர்ந்திருக்க இந்த காலத்தில் ஐ பெரியசாமி குடும்பம் பொய் சொல்கிறது என்றால், இதற்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து உங்களை எவ்வளவு பொய் சொல்லி ஏமாற்றி 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 இந்த அதிகாரத்தை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்று பாருங்கள் அன்பு சொந்தங்களே. எப்படி அனுபவித்திருப்பாங்க பாருங்க. எல்லா யோக்கியத்தனத்தையும் நீங்க சகிச்சுட்டு திரும்ப 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 திமுக ஓட்டுக்கு காசு கொடுத்தான், வீட்டுக்கு அண்டா கொடுத்தான், வீட்டுக்கு சேலை கொடுத்தான், பரிசு பொருள் கொடுத்தான், நீ ஓட்ட போட்டேனா சுடுகாடுதான் சுடுகாடுதான். ஆத்துல தண்ணி விட நம்மளாம் போராட போலாம், வாங்க வாங்க கூட்டாங்க என் பெற்றோர்கள். சந்திச்சிருச்சு, நான் வரவேன்ட்டேன். எவன் கொள்ளையடித்தானோ, எவன் திருடினானோ, எவன் உன் கழுத்தை சங்கை அறுத்து ரத்தம் கொடுத்தாரோ அந்த துரோகிட்டே, அந்த அயோக்கியத்தை, அந்த திருடத்தை அதிகாரத்தை கொடுத்து விட்டு அவனை எதிர்த்து திரும்ப போராட வா வா என்றால், இதை விட பெரிய துரோகம் ஏதாவது உண்டா? நான் கேட்கிறேன், என்னை நீ ஜெயிக்க வைக்காத, தயவு செஞ்சு என்னை ஜெயிக்க வைக்காத. நான் வெல்ல தேவையில்லை, ஆனால் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே 100 வாக்கு என்று நீ நிறுத்துறிய. இந்த ஊர்ல ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்துச்சுல, 2021 நடந்துச்சுல, 20 நடந்துச்சுல, அந்த ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற பொழுது இங்கே நடந்த நாம் தமிழர் கட்சி ஆதரவு பெற்ற எங்களுடைய அக்கா அவர்கள் தான் வென்றார்கள், அவர்கள் தான் சத்தியமாக வென்றார்கள். ஆனால் திமுக இன்னொரு அவர்கள் கட்சிக்காரரை அறிவித்துக் கொண்டது, 100 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு அறிவிச்சுட்டு. சத்தியமா இல்லையா? சத்தியமா இல்லையா? இல்லை என்று சொல்லுங்க. மனச்சாட்சி உள்ள மாநில சோற்களை உப்பு படுத்துங்க, திமுக காரர்கள் இல்லை என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா துரோகத்தையும் சகிச்சு வாழ்ந்து பழகிட்ட, நீ வாழ்ந்து பழகிட்ட. இந்த பகுதியில நிறைந்து வாழ்கிற கிறிஸ்தவ மக்கள் எத்தனை ஆண்டு காலமா நீ எனக்கு எம்பிசி வாங்கி கொடு, மிகவும் பிற்படுத்த பட்டியல சேர்த்தது யாரு? உங்க பிதாமகன் ஐ பெரியசாமி. எத்தனை வருஷமா நீ கேட்டு இருக்க? எத்தனை வருஷமா? 2006 இதை மணிக்குண்டுல இந்த பங்கு கோயில மணி வச்சு வண்டி எடுத்து எல்லாத்தையும் கூட்டி போனாங்க. இந்த பிஷப், இந்த சாமியாரு, தலைமையாரு ஐ பெரியசாமி, அமைச்சர் யாரு? அவருதான். போராட்டம் எதுக்கு? எம்பிசி. திருப்பி 2011 யாரு? அவரும் அமைச்சர், அவரும் போராட்டம் தலைமை. 2016 2021 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இப்ப காபன் பேசுறாரு, முன்னாள் முதலமைச்சர் தான். என்ன சொன்னார் வடமதுரையில? என்ன சொன்னாரு? கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். கழக அரசு எப்ப அமையும்? இன்பநிதி முதலமைச்சர் ஆகும் போதா? எப்ப அமையும்? எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த பொய் வாக்குறுதியை, இந்த ஏமாற்று வாக்குறுதியை நம்பி 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 நீ திரும்ப 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 திமுக தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு, திமுக தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு, மதச்சார்பற்ற அணிக்கை கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு திமுக தான். மானம் இருக்கா, ரோசம் இருக்கா என்னன்னு தெரியல. எப்படி திமுக கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? அரசு ஊழியர்கள் இங்கே பணிபுரிகிறீர்கள், சம வேலைக்கு சம ஊதியம். எத்தனை ஆண்டுகால போராட்டம்? 30 ஆண்டுகால போராட்டம் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம், 30 ஆண்டுகால போராட்டம். 2021 தேர்தலுக்கு முன்பு இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை உங்களுடைய போராட்டத்தில் பங்கு கொண்டார்? என்ன உறுதியளித்தார்? 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் என்ன மயில புரிகிறது திமுக? என்ன பண்ணிருக்கு? ஆனால் திமுக தான் அவனுக்கு பாதுகாப்பு, திமுக தான் பாதுகாப்பு. 1991 ஆண்டு அதற்கு பின்பு தரம் உயர்த்தப்பட்ட
11, 12ஆம் வகுப்புகள் தலைமையேற்கப்பட்ட பள்ளிகளுக்கு அரசு அங்கீகாரம் மானியம் வழங்கப்பட மாட்டாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்று வரை தொடருது. இல்லாட்டி பல கிறிஸ்தவர்கள் ஆசிரியர் உள்ள போயிருப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருப்பாங்க. இன்னைக்கு தொகுப்பு 1000 ரூபாய்க்கு, 4000 ரூபாய்க்கு, 5000 ரூபாய்க்கு இந்த திருச்சபை நம்பி உட்காந்துருக்காங்க. இது திருச்சபையான்னு தெரியல.